ஏப்பா ஏய் இப்ப என்ன போலாமா போகக்கூடாதா ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இருங்க சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி மதுரை சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னா இந்த யானைக்கல்னுடைய இந்த கீழே போகக்கூடிய பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பாலம் இதை வந்து ரொம்ப நாள் வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. யாரும் போகக்கூடாதுப்பா வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கீழே நடந்துட்டு இருந்த வேலைகள்லாம் முடிவடைந்த காரணத்தினால தாராளமா யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு மறுபடியும் கொடுத்துட்டாங்க. அதனால 2 நாளா மக்கள் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் தாராளமா டவுட்டே இல்லாம யானைக்கல்னுடைய அந்த அடியில போகக்கூடிய பகுதியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் 2வது அப்டேட் என்ன அப்படின்னா, அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லாம் முன்ன மாதிரி இல்லப்பா. அண்ணாது அண்ணா பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சா அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷமா அப்படியே ஆச்சரியமா கேட்பீங்க. ஆமா, அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த காம்ப்ளெக்ஸ் பீரியட் தான் இருந்துச்சு. அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்படி கிடையாது. அது இந்த மெயின் ரோடு இருக்கு பாத்தீங்களா, அதுலாம் கிடையாது. அழகா நிறைய பேர் கடலா வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கடை இல்ல, நிறைய இடங்கள்லாம் இல்ல. காரணம் என்னன்னா அப்படின்னா இடத்துல வந்து ரவுண்ட் போட், அதாவது தமிழ்ல வந்து ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிவகங்கை ரோடு நம்மளுடைய காந்தி மியூசியம் ரோடு இதெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ரவுண்டானா வந்து அமைக்க போறாங்க. அதன் காரணமா தான் ஏகப்பட்ட ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நான்லாம் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது நிறையா இருக்கும் மெமரிஸ்லாம். அப்படியே அந்த அழகாக நடந்து வந்து ஸ்கூலுக்காக பஸ்ல ஏறி போகிறதெல்லாம் விஷயங்கள்லாம். இப்போ அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்ட் தான் முன்ன மாதிரி இல்லை. ஸோ நீங்களும் இதே பகுதியை சேர்ந்தவங்க தானா? அந்த அண்ணா பஸ் ஸ்டாண்டோட ரெனோவேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய உங்களுடைய மறக்க முடியாத மெமரிஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய் பாய்.